ஏன் பொறிக்கு பயல எவ்வளவு தைரியம் தான் நீ என்னையே அலைய விடுவ? இன்னைக்கு உன்னை அட்டி பின்னி எடுக்கிறேன்டா. மகளே, நேத்திக்கான வீடியோல பாத்தீங்கன்னா பார்ட் வீடியோ தாங்க இது. பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கங்க, மறக்காம போய் பாத்துருங்க. இப்போ இந்த கேட்டை தள்ளி விட ட்ரை பண்றாங்க, உழவே இல்லைங்க, நானும் சேர்ந்து விழுந்துட்டாங்க. சரி, இப்ப நம்ம கிராணி நம்மள பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாவது போய் பதுங்கிக்கணுங்க. இங்க ஒரு ரூம் இருந்துச்சுங்க, கரெக்டா நானும் இந்த ரூம் உள்ளே போய் பதுங்கிக்கிட்டாங்க. அப்புறம் கிராணி போனோடனே அப்படியே நம்ம மேல உள்ள ரூமுக்கு போயிடலான்ட்டுங்க. இப்போ ஒரு வழியா கிராணி போயிட்டாங்க, அப்படியே நம்ம வேக வேகமா நம்ம மேல போயிடலாங்க. அவ்வளவுதாங்க, நம்ம மேலையும் வந்தாச்சுங்க. இப்ப நம்ம ஜாடியா எங்க இருக்குன்னு பார்த்து எடுப்போங்க. நான் ஜாடியா இந்த பொட்டி உள்ளதாங்க போட்டேன், எடுத்தாச்சுங்க. இப்ப நம்ம சத்தம் போட்டுடலாங்க. நம்ம ஒரு டைம் சத்தம் போட்டா பத்தாதுங்க, நம்ம அப்படியே போட்டுக்கிட்டே இருப்போங்க, விடவே கூடாதுங்க. நம்மளால முடிஞ்ச அளவு போட்டுக்கிட்டே இருப்போங்க. இந்த சத்தத்துக்கு கண்டிப்பா கிராணி வந்தே ஆகணுங்க. இப்போ ஓரளவு ரொம்பவே போட்டாச்சுங்க. இப்ப கிராணி வருதான்னு மட்டும் நின்று பாக்கலாங்க. நம்ம வெறி கொண்டு சவுண்ட் போட்டிருக்கோங்க, வரலன்னா அவ்வளவுதாங்க. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, திரும்பவும் சவுண்ட் போட்டு வர வைக்கணும். இவ்வளவு நேரம் ஆகியும் வர மாதிரி தெரியலங்க, திரும்பவும் சவுண்ட் போட்டுடலாங்க. இந்த சவுண்டுக்காவது வருதான்னு பாப்போங்க. வந்துருச்சுங்க, அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம இடத்துல போய் சவுண்ட் போட்டுருவோங்க. வந்தாச்சுங்க. இப்ப நம்ம இங்க சவுண்ட் போட்டு நம்ம பொட்டி உள்ள சவுண்ட் போட்டுருவோங்க, அவ்வளவுதாங்க. இப்போ கிராணி வந்துருச்சுங்க, அதுவும் சும்மா வரலங்க. இவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு இப்பதாங்க வருது. எனக்கு தெரிஞ்சு நம்ம இடத்துக்கு நேரம் வந்துருச்சுங்க, அவ்வளவுதாங்க. நம்ம நினைச்ச மாதிரி நம்ம இடத்துக்கு கிராணி வர வச்சாச்சுங்க. ஏங்க, கையில வச்சிருக்க கட்டைய பாருங்க, எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. அதுல ரத்தம் கூட இன்னும் கலையாம இருக்குங்க. போகுதுங்க, நம்ம லைட்டா வெளில போயிட்டு உள்ள வருவோங்க, அவ்வளவுதாங்க. இப்போ பாத்தீங்களாங்க, கிராணி நம்மள பார்க்கவே இல்லை, ஆனா திரும்பி வருதுன்னு. அதனால நீங்க எப்போதுமே சேஃபா இருங்க மக்களே. சரிங்க, இவ போற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. நானும் பாத்துக்கிட்டு தாங்க இருக்கேன். கட்டைய வரைக்கும் ஆடிட்டு அப்படியே தாங்க நிக்கிறா. பத்தாததுக்கு இப்ப ட்ராப்ப வேற போட்டாங்க. இதுல இருந்து இப்ப நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலங்க. அவ்வளவுதாங்க, நமக்கு ஒரு பாயாசத்தை போட்டாங்க. விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இவ வேற இங்க டிஸ்ட்ராய் ஆகி வேற நின்ட்டாங்க. இதுக்கப்புறம் எப்படி வெளில போறதுன்னு வேற எனக்கு தெரியலங்க. இருங்க, ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், அப்ப பாத்துக்கலாங்க. இப்போ கிராணி வெளியே போறாங்க, இதாங்க நமக்கு சான்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளும் வெளியே போயிடலாங்க. அவ்வளவுதாங்க, இப்ப போனா கரெக்டா இருக்குங்க. இப்போ ரிமூவ் பண்ணிட்டு நேரா அந்த சந்துக்கு போயிடலாங்க. கிராணி வேற வருவாங்க, எப்படியாவது தப்பிக்கணுங்க. அவ்வளவுதாங்க, தப்பிச்சாச்சுங்க. எப்படியோ ஒரு சில போராட்டங்களுக்கு பிறகு கிராணி கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சாச்சுங்க. கிராணியை நம்ம ஃபன் பண்ணியாச்சுங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வரங்க.